ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் டெய்லரிங் மிஷின்லையும் பீக்கோ ஃபுட் போடலாம். அது என்ன மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் மிஷின், சிங்கிள் நீடில்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினில் எப்படி பீக்கோ ஃபுட் போடுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நார்மல் ஃபுட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. நார்மல் ஃபுட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் பீக்கோ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இது இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக துணியை வச்சிங்கனாலே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு துணியை பீக்கோ அடித்து கொடுத்துரும். நார்மல் மிஷினில் மாட்டுற மாதிரி இந்த ஃபுட்டை மாட்டுற மாதிரி மாட்டிட்டு நீடில் லைட்டாக கீழே இறக்குன மாதிரி வச்சிங்கன்னா பல்லு லைட்டாக கீழே இறங்கும். ஃபுட்டரும் உங்களுக்கு லைட்டாக கீழே போய் ஃபுல்லாக லாக் ஆகிடும். பல்லு மேலேயே இருந்தது, நீடில் மேலேயே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சரியாக லாக் ஆகாது. நீடில் லைட்டாக கீழே இறக்கிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் மிஷினில் நார்மல் ஃபுட்டரில் வைக்கிற மாதிரி துணியை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த கேர்வ் மாதிரி இருக்கும். அந்த கேர்வ் மாதிரி இருக்க இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாரி வந்து உங்களுக்கு ஃபில்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நீங்கள் தைக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே எட்ஜஸ் நீங்கள் மடிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எட்ஜ் மட்டும் உங்களுக்கு அப்படியே புதுமையாக வரும். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த எட்ஜஸை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆல்ரெடி ஸ்டிச் ஆகி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபோல்டிங்கில் மட்டும் நீங்கள் துணியை ஃபோல்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் தைக்க அப்படியே உங்களுக்கு ஃபில்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் நார்மலாக இருக்கும் துணி. நீங்கள் தைக்க அப்படியே உங்களுக்கு ஃபில்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபுட்டஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஃபுட்டஸை.